ஸோ இந்த சாப்டர்ல டோட்டலா 7 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அதுல 6 டாபிக்ஸ்ல நம்ம டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா என்ன, அதை பேஸ் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். அண்ட் லாஸ்ட் டாபிக் நம்மளோட புக் பேக் எக்ஸசைஸ். நம்ம இந்த டோட்டல் சாப்டரை 7 கிளாஸஸ்ல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஈச் கிளாஸஸ் 30 to 40 மினிட்ஸ் இருக்கும். இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா என்னன்னு இருக்கும். தென் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு இருக்கும். தென் பிஹெச் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்திருப்போம். தென் ரோல் ஆஃப் பிஹெச் இன் எவ்ரிடே லைஃப். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில பிஹெச் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பார்த்திருப்போம். தென் கால்குலேஷன் ஆஃப் பிஹெச். ஸோ பிஹெச் பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்போம். அண்ட் ஆன்சரிங் புக் பேக் எக்ஸசைசஸ். ஸோ இந்த எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணியிருப்போம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த சாப்டர் படிக்கிறதுனால நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு நோ அபவுட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருப்போம். அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கறத கத்திருப்போம். அண்ட் ஹேப்பனிங்ஸ் டியூரிங் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது என்னென்ன மாறுபடுது அங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். டு கிளாசிஃபை டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது அதோட ஆட்டம் ஸ்ட்ரக்சர் வேறுபடும். ஸோ அப்ப ஒவ்வொரு மாதிரியும் ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகும் போது அது என்னவா ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். டு கிளாசிஃபை டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ஒரு ரியாக்ஷனோட டைரக்ஷனை வச்சு அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்திருப்போம். டு டிஃபைன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்னா என்ன, அதாவது அதோட ஸ்பீட் எப்படி இருக்கும், அதுக்கான காரணிகள் என்னென்ன அப்படிங்கறத அந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் அதுல பார்ப்போம். டு எக்ஸ்பிளைன் த ஈக்குலிபிரியம் ஸ்டேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஈக்குலிபிரியம் ஸ்டேட், சமநிலைனா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் அதோட பண்புகளையும் பார்ப்போம். டு எக்ஸ்பிளைன் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், வாட்டர் எப்படி அயான்ஸா பிரியுது, அது அயான்ஸா பிரியறனால என்ன நடக்குது அப்படிங்கறதையும் பார்ப்போம். டு டிஃபைன் pH, pH of various substances and role of pH in everyday life. So pHனா என்னன்னு பார்த்திருப்போம். அதோட வேரியஸ் சப்ஸ்டன்ஸ், ஒவ்வொரு பொருளுக்கும் pH வேல்யூஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அன்றாட வாழ்க்கையில அதோட ரோல் என்ன, pHோட ரோல் என்ன அப்படிங்கறதையும் பார்ப்போம். டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் pH. நெக்ஸ்ட் இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் pH பேஸ் பண்ணினா ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.